Hi students, welcomes you all. This is Standard 12 Max. In that we are discussing Chapter 7, Applications of Differential Calculus, Exercise 7.1, Question number 6. A stone is dropped into a pond, causing ripples in the form of concentric circles. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா ஒரு கல் எடுத்து ஒரு குளத்தில் எரியும் போது அந்த குளத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லைக் திஸ் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா, இது நம்மளே வீட்டில் அசியம் பண்ணி பார்த்துருப்போம். The radius r of the outer ripple is increasing at a constant rate at 2 cm per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பார்த்தோன்னா அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r, அந்த அவுட்டர் ரிப்பிளோட ரேடியஸ் வந்து r, அந்த அவுட்டர் ரிப்பிள் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதான் வந்து அந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, then when the radius is 5 cm, find the rate of changing of the total area of the disturbed water அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா அவுட்டர் ரிப்பிலோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரா இருக்கும் பொழுது அந்த டிஸ்டர்ப்டு வாட்டரோட டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும், அதாவது வந்து அந்த டோட்டல் ஏரியா, அதாவது வந்து அந்த சர்க்கிளோட டோட்டல் ஏரியா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, நார்மலா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நமக்கு ஏற்கனவே தெரியும் πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா a = πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஏரியா வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா, ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ வந்து ரேடியஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரேடியஸ் இஸ் சேஞ்சிங் with respect to time. So how much of radius is changing with respect to time? 2 cm per second அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரைட்டா, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், ஏரியாவும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ரேடியஸும் ஒவ்வொரு செகண்டுக்கு 2 சென்டிமீட்டர் சேஞ்ச் ஆகிறப்போ ஏரியாவும் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஏன்னா டைம் தானே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா dA டிவைடட் பை dt விச் இஸ் ஈக்குவல் டு பை வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r அப்படின்னு சொல்லி வரும். ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னா dr டிவைடட் பை dt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா, ஸோ இங்க நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் 5 சென்டிமீட்டரா இருக்கிறப்போ அந்த டிஸ்டர்ப்டு வாட்டருக்கு உண்டான டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால அட் ரேடியஸ் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன இருக்கும், பை இன்டூ 2 இன்டூ ஆரோட வேல்யூ வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2. ஓகேவா, ஸோ 2 5s are 10, 10 2s are என்ன வரும்னா 20 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ ரேடியஸ் 5 யூனிட்ஸாக இருக்கும் பொழுது அந்த சர்க்கிளோட அவுட்டர் ரிப்பிளோட ஏரியா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எக்ஸசைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 7. A beacon makes 1 revolution every 10 seconds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பீகான்னா நம்ம எப்படி அசியம் பண்ணிக்கலாம்னா இந்த லைட் ஹவுஸில் இந்த லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெவல்யூஷன், அதாவது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் சுற்றி வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 seconds. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் எ ஷிப் விச் இஸ் ஆங்கர்ட் 5 kilometer ஃப்ரம் எ ஸ்ட்ரெயிட் ஷோர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த பீகான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஷிப்பில் இருக்குது. இது வந்து ஷிப்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஷிப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கடற்கரையிலிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஆங்கர் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஷோர் லைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். How fast is the beam is moving along the shoreline when it makes an angle of 45 degree அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஷிப்பில் இருக்கிற பீகான் வந்து ரிவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மள இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பீகான் வந்து 45 டிகிரியில் ஆங்கிளில் இருக்கும் பொழுது ஓகேவா, அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஷோர் லைனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பீகான் இங்கே இருக்குது. ஸோ டைம் 0ல் இங்கே இருக்கும். ஸோ இப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1 ரெவல்யூஷன் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 செகண்ட் வந்து எடுத்துக்குது. ஓகேவா, ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, 45 டிகிரியில் இருக்கும் பொழுது ஆங்கிள் அது வந்து அந்த ஷோர் லைனை வந்து எவ்வளோ கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க.
ரைட்டா? ஸோ இது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் இயர் 12th ஸ்டாண்டர்டில் ஆங்குலர் வெலாசிட்டி இதெல்லாம் பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பீகான் வந்து அந்த லைட் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், அதை வந்து சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இப்போ 45, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 0 டிகிரியில் இருந்திருக்கும், அடுத்து 10 டிகிரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்திருக்கும், 30 டிகிரியில் ஒரு இடத்துல, 40 டிகிரியில் ஒரு இடத்துல, 35 டிகிரியில் ஒரு இடத்துல, 60 டிகிரியில் ஒரு இடத்துல அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு என்னன்னு வரும்னா 2πன்னு வரும். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் என்னன்னு வரும்னா 10ன்னு வரும். ரைட்டா? ஏன்னா ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து 2π, அது சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 10 செகண்ட். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு என்னன்னு வரும்னா π/5, அதாவது dθ/dt. ரைட்? ஸோ இந்த ஆர்க் லென்த்தை வந்து நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துக்கலாம் அப்போ. ஓகே, ஸோ இந்த ஆர்க் லென்த்தை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்படி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கம்ப்ளீட் 45 டிகிரியில் அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு போகுது அப்படின்னு தானே வேணும். ஸோ அப்போ இந்த ஆர்க் லென்த் எக்ஸு. ஸோ நம்ம இந்த ஆர்க் லென்த்தாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் நான் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் இது போல். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடு வருது. ரைட்? ஸோ அப்போ நமக்கு அது என்ன ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா tan ரேஷியோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ரைட்டா? ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 5 tan θ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இங்கே எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லி தான் வேணும். ஓகேவா? அட் 45 டிகிரியில் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் வேணும். ரைட்? ஸோ அதனால் நான் இது என்ன பண்ண போகிறேன், இந்த கிடைச்சிருக்க கண்டிஷனை அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 tan θ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் which is equal to 5 constant. tan θ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா secant square θன்னு கிடைக்கும். ஸோ அகைன் நம்ம θ வந்து என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dθ/dt அப்படின்னு வரும். ரைட்? ஸோ 5 times of secant square θவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஆங்கிளில் அது ஃபார்ம் ஆகுது, 45 டிகிரியில். ஸோ 45 into dθ/dt. ஸோ dθ/dtயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், which is nothing but π/5 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? நமக்கு secant 45ஓட வேல்யூ தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா √2. ஸோ அதனால் √2 the whole square into π/5. ரைட்டா? ஸோ இந்த 5 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் அண்ட் ரூட் ஷுட் கெட் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2π km/s அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போது அந்த லைட் வந்து பார்த்தோன்னா 45 டிகிரியை ரீச் பண்ணுறப்போ அந்த ஷோர் லைனை எவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2π km/s வேகத்துக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 8th sum exercise 7.1ல a conical water tank with vertex down of 12 meter height as a radius of 5 meter at the top அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு கோனிக்கல் வாட்டர் டேங்க் இருக்கான். ஓகேவா? கோன் ஷேப்பில் இருக்கு. ஓகே, ஸோ அதோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 12 மீட்டர். ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 மீட்டர் அட் த டாப். ஓகேவா? இஃப் த வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு த டேங்க் அட் த ரேட் ஆஃப் 10 cubic per meter, மீட்டர் per minute அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேங்க்குள்ளே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எவ்வளோ தண்ணி வந்து அதில் ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 10 cubic meters. ஓகேவா? அவ்வளோ வந்து தண்ணி ஃபில் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா dv/dt which is equal to 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்? How fast is the depth of the water increases when the water is 8 meter deep அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் வந்து 8 மீட்டர் உயரத்தில் தரையிலிருந்து, அதான் வந்து அந்த கிரவுண்டோட பாட்டம்லேருந்து 8 மீட்டர்
ஹைட்டை ரீச் பண்ணும்பொழுது அது வந்து எவ்வளோ வேகத்தில் ரீச் ஆயிருக்கும் தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வந்து தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ 8 மீட்டர் லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. எவ்வளோ வேகத்தில் அந்த 8 மீட்டர் உயரத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க. ரைட். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம்னா இன்னொரு ரேடியஸாக இருக்கும் ஆர். ரைட். ஸோ அதனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், அவங்க கொடுத்துருக்க ரேடியஸையும் ஹைட்டையும் அப்படின்னா ரேஷியோ ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த ரேடியஸும் இந்த ஹைட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அது வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா r/h இஸ் ஈக்குவல் டு 5/12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இந்த ஹெச்சை கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ r ஈக்குவல் டு 5/12 டைம்ஸ் ஆஃப் ஹெச். ரைட். ஸோ இதுதான் இந்த ஹைட் ஹெச் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ நம்ம இதில் இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ வேகத்தில் இந்த 8 மீட்டர் ஹைட்டில் வந்து தண்ணி ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் வந்து dh/dtயை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நமக்கு ஏற்கனவே வால்யூம் ஆஃப் த கியூப் ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஆஃப் கவுண்ட் ஃபார்முலா தெரியும். என்னன்னா 1/3 πr² h. ரைட்டா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா dv/dt, ஏன்னா டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 π கான்ஸ்டன்ட். r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. சாரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு 1/3 பை அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5/12 டைம்ஸ் ஆஃப் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹெச் இப்படின்னு சொல்லி வரும். தென் v இஸ் ஈக்குவல் டு 1/3 பை 5 ஸ்கொயர் என்ன வரும்னா 25 டிவைடட் பை 12 ஸ்கொயர் என்ன வரும்னா 144 ஹெச் ஸ்கொயர் இன்டூ ஹெச் இப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா v இஸ் ஈக்குவல் டு 1 இல்லைனா பை இன்டூ இப்படி எழுதிக்கலாம் 25 பை h cube divided by 3 into 144 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட்டா. ஸோ 144 into 3 அப்போ என்ன வரும், 4 3s are 12, 4 3s are 12 plus 1 13, 3 1s are 3, 3 plus 1 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 432 அப்படின்னு சொல்லி வரும். ரைட். ஸோ இது இந்த கண்டென்ட் அதான் வந்து இந்த டேங்கோட வால்யூம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரைட்டா. ஸோ அப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா dv/dt விச் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து 25 பை டிவைடட் பை 432ங்கிறது கான்ஸ்டன்ட். ரைட்டா. ஸோ அப்போ ஹெச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 3h² அப்படின்னு சொல்லி வரும். அகைன் ஹெச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும்னா dh/dt. ரைட்டா. ஸோ நமக்கு dv/dt என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி தெரியும், என்னன்னா 10. ஓகேவா. ஏன்னா எவ்வளோ தண்ணி அதில் ஊற்றுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 10 ஈக்குவல் டு 25 பை டிவைடட் பை 432 இன்டூ 3 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 8. ஓகேவா. ஏன்னா 8 மீட்டர் ஹைட்டை ரீச் பண்ணும்போது தான் அது எவ்வளோ வேகத்தில் நிரம்பியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். ஸோ dh/dt. ஸோ இப்போ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணலாம். த்ரீ ஒன்ஸ் ஆர் இது வந்து 3 144 டைம்ஸ் வரும். இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25, இது 5 2s are வந்து 10ன்னு ஆகிடும். ரைட்டா. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், 2 இஸ் ஈக்குவல் டு 5/144 இது வந்து 64 அப்படின்னு ஆகிடும் 8². ரைட். ஸோ இன்டூ dh/dt. ரைட். நம்ம dh/dt தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 64 இது வந்து நம்ம 2 டேபிளில் கட் பண்ணோம் அப்படின்னா இது 7 டைம்ஸ் 2 டைம்ஸ் இது வந்து 32 டைம்ஸ் வரும். ரைட்டா. ஸோ அகைன் 2 டேபிளில் கட் பண்ணோன்னா இது 16 டைம்ஸ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 3s are 6, ரிமைண்டர் 1, 2 6s are 12. ரைட். ஸோ அகைன் நம்ம 2 டேபிளில் கட் பண்ணலாம். 2 8s are 16, 2 18s are 36. ஸோ அகைன் நம்ம 2 டேபிளில் கட் பண்ணோன்னா 2 4s are 8, 2 9s are 18. ரைட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ரைட். ஸோ 9 2s are நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 18 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 5 4s are என்ன வரும்னா 20. ரைட். ஸோ இந்த இடத்துல பை இருக்கு, பை இன்டூ dh/dt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். ஸோ நம்ம இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா dh/dtயை இங்கே வச்சுக்கிட்டு இந்த டைம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா 18 டிவைடட் பை 20 பை. ரைட். ஸோ இது இன்னும் நம்ம 2 டேபிளில் கட் பண்ணோன்னா 2 9s are 18, 2 10s are 20.
ரைட். ஸோ அப்போது எவ்வளோ வேகத்தில் தண்ணி அதில் நிரம்பியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 9/10 மீட்டர் பர் மினிட். ஓகேவா? ஸோ இந்த வேகத்தில் தான் இந்த தண்ணி வந்து இந்த டேங்க்கில் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. எக்ஸசைஸ் 7.1 நம்ம இப்போ பார்க்க போகிற சம் என்னன்னா கொஷின் நம்பர் 9. A ladder 17 meter long is leaning against the wall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நம்ம அப்படியே கொஷின் ரீட் பண்ண நம்ம டயக்ராம் போட்டுகிட்டே வரலாம். ஒரு வால் இப்படி எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இது வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த வாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடரை வந்து சாய்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லென்த் ஆஃப் த லேடர் இஸ் 17 மீட்டர். ஓகேவா? The base of the ladder is pulled away the wall at a rate of 5 meter per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், இது வந்து நம்ம டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை லென்த்து. ஓகேவா? லென்த் ஆஃப் த லேடர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லேடரோட ஃபூட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூவ் பண்ணுறாங்க, அதை வந்து புல் பண்ணி இழுக்கிறாங்க. ஸோ அப்போ இழுக்கும் பொழுது அது எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு 5 மீட்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா dx/dtயோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ரைட். when the base of the ladder is 8 meter from the wall. ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா லேடர் வந்து பார்த்தோன்னா வால்ல இருந்து 8 மீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேடரோட ஃபூட்டை வந்து இழுக்கிறாங்க. எவ்வளோ வேகத்தில் இழுக்கிறாங்க? 5 மீட்டர் பர் செகண்டில் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க கொஸ்டினை பார்த்தோன்னா ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ வேகமாக நம்ம இது இழுக்கும் பொழுது, அதாவது நம்ம ஃபூட்டை வந்து இழுக்கும் பொழுது மேலே இருக்கிற டாப் வந்து எவ்வளோ வேகமாக கீழே சரியும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. அதான் வந்து dy/dtயை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஒய் தானே சேஞ்ச் ஆகும் எக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்பொழுது. ஸோ அப்போது dy/dt ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை adjacent ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் எனிதிங் யூ கேன் டேக். ஸோ இப்போ நம்ம இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0ன்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2y, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dy/dt ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2x, ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dx/dt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2வை காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்துட்டோன்னா 2 வெளியே காமனாக எடுக்கிறப்போ y இன்ட்டு dy/dt plus x into dx/dt which is equal to 0 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இங்கே வந்து டிவைட் ஆகிடும். ஸோ டிவைடில் வரும்போது 0 by any number 0. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா y dy/dt which is equal to இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா மைனஸ் எக்ஸ் dx/dt அப்படின்னு சொல்லி வரும். ரைட். ஸோ நம்ம dy/dt தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் இந்த y இங்கே வந்துடும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா dy/dt which is equal to minus x/y dx/dt அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அட் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம் 8. ஓகேவா? ஸோ டிவைடட் பை y மைனஸ் 8. ரைட்டா? ஸோ dx/dtயோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இன்டூ 5. ரைட்டா? இப்படி வரும். ரைட். ஸோ அப்போ dy/dtயோட வேல்யூ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் 40 டிவைடட் பை ஒய். ரைட். ஸோ அப்போ நமக்கு இதில் என்ன வேணும் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒய் வேல்யூ வேணும். ஒய் வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் dy/dtயோட வேல்யூ தெரியும். ரைட். ஸோ இந்த டயக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து லேடருக்கும் வால்க்கும் உண்டான லென்த் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதே போல் ஃபுட் ஆஃப் த வால்க்கும் டாப் ஆஃப் த லேடருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுக்கல.
ரைட். அதான் வந்து ஒய்யோட வேல்யூவை அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பித்தோகரஸ் தியரம். ஓகே. ஸோ அப்போ எப்படி வரும் 17 ஸ்கொயர் which is equal to y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட்டா. நவ் 17 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 17 into 17, 7 7s are 49, 7 1s are 7, 7 plus 4 என்ன வரும் அப்படின்னா 11. நெக்ஸ்ட் 7 1. ஸோ 9 8 2. ஸோ 289 minus 8 ஸ்கொயர் என்ன வரும்னா 64 which is equal to y ஸ்கொயர். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாம். 9ல் 4 போச்சுன்னா 5, 8ல் 6 போச்சுன்னா 2, இந்த 2. ஸோ y ஸ்கொயர். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 15. ரைட்டா. ஸோ லென்த்துன்னு வரும்போது நம்ம பாசிட்டிவில் தான் எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடலை. ரைட். ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன் dy/dtயில். ஸோ அப்போ என்னென்ன ஆகும் -40 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ 15. ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணனா 8 5s are 40, 5 3s are 15. ஸோ அப்போது -8/3 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா. ஸோ இதை அதான் வந்து 5 மீட்டர் பர் செகண்டில் ஃபுட் ஆஃப் த லேடரை நம்ம புல் பண்ணி இழுக்கும் பொழுது மேலேருந்து எவ்வளோ வேகத்தில் கீழே சரியும் அந்த ஏணி அப்படின்னு பார்த்தோன்னா -8/3 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் கீழே சரியும். ரைட்டா. ஸோ இப்போ அடுத்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லேடர் வால் அண்ட் த ஃப்ளோர் இஸ் சேஞ்சிங். அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம இந்த ஃபூட்டை வந்து நம்ம இழுக்கிறப்போ டாப் ஆஃப் த லேடரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கீழே சரியுது. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகும் பொழுது அது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போது அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். ஸோ இது வந்து நம்ம செகண்ட் கண்டிஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பேஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஹைட் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா ஒய். ஓகேவா. ஏன்னா ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து அதானே ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ரைட். ஸோ இப்போ இது எல்லாமே எக்ஸும் சேஞ்ச் ஆகுது ஒய்யும் சேஞ்ச் ஆகுது. எதனால் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம அந்த ஃபூட்டை வந்து புல் பண்ணி எடுக்கிறதுனால. ஸோ இப்போது அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரைட்டா. ஸோ அப்போது dA டிவைடட் பை dt. ஓகேவா. ஸோ ஏரியா ஆல்சோ சேஞ்சிங். ஸோ 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா யூவி மெத்தடில் போடணும். ரைட்டா. ஸோ அப்போ யூவை அப்படியே வச்சுக்கலாம். வி அதான் வந்து ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dy/dt ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கலாம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dx/dt. ரைட்டா. ஸோ இப்போ இது எல்லாமே அப்ளை பண்ணலாம். 1/2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேவா. 8 இன்ட்டு dy/dt நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ -8/3 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் 15. dx/dtயோட வேல்யூ அவங்க ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மீட்டரில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா 5. ரைட்டா. ஸோ 1/2 இன்ட்டு 8 8s are 64. ஸோ -64 டிவைடட் பை 3. 15 5s are என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 5s are 25, 5 1s are 5, ஸோ 75 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. ஸோ இது எல்சிஎம் எடுத்து எழுதலாம். நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ dA டிவைடட் பை dt which is equal to 1/2 into 75 into 3 என்ன வரும் அப்படின்னா 225 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 64 ப்ளஸ் வேணா செக் பண்ணி பார்த்துடலாம். 75 into 3, 5 3s are 15, 7 3s are 21, 22. ஸோ 225 டிவைடட் பை 3 இப்படின்னு கிடைக்கும். ரைட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 5ல் 4 போச்சுன்னா 1, 12ல் 6 போச்சு அப்படின்னா 6 தான் கிடைக்கும். ஸோ 1. ஸோ 161 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். ஸோ 1/2 இன்ட்டு 161 டிவைடட் பை 3 இப்படின்னு வரும். ரைட்டா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 161 டிவைடட் பை 2 3s are என்ன வரும்னா 6. ஸோ இது டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 26.83 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மீட்டர் பர் அதாவது வந்து மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா கிடைக்கும் 26.83 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகே. தேங்க்யூ.